வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரல் அடையும் போது உன் மனம் களி கூறாதிருப்பதாக. இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்துருனே நம்மளுக்கு இருக்கக்கூடாது, சத்துரு எதிரிங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி யாராவது நம்மளுக்கு இருந்தாலுமே அவங்க ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையோ ஏதாவது கஷ்டப்படும் போது நம்ம அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண பார்ப்போமே தவிர, நம்ம அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி எந்த விதத்துலையும் நம்ம மனசு சந்தோஷப்படவே கூடாது. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேக் டு பிரியாணி சீரீஸ் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி வீடியோ போட்டு. இன்றைக்கி பலாக்கொட்டை பிரியாணி எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இப்போது கேரளாவில் எல்லாருமே இப்போது பலாப்பழ சீசன். அதனால் நாங்கள் ஒரு பலாப்பழம் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அதில் உள்ள கொட்டையை எடுத்து இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நீங்களும் பலாப்பழம் வாங்குகிற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா இந்த சீசன் டைமில் வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை வச்சு நம்ம அருமையான பிரியாணி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் பிரியாணியோடைய டேஸ்ட்டு ஃப்ளேவர் இதில் வந்துடும். சிம்பிளான மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம். 2 கிளாஸ், அதாவது அரை கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு 4 பேர் 5 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு ஒரு 100 ml கடலெண்ணெய் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரைஸ் பிராண்டாலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். எண்ணெய் சூடான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நிறைய கிடையாது, ஒரு 5-6 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் பட்டை 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 2. அது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம புதினா சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு புதினா சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். சின்ன கைக்கொத்தளவு புதினா கொஞ்சம் மொறுன்னு பொரியிற மாதிரி நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு மொறுன்னு வதக்குனா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வெங்காயம் பல்லாரி ஒரு 2 பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 150 to 200 கிராம் பல்லாரி. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்குற டைமில் இஞ்சி பூடை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 1 இன்ச்சு சைஸில் உள்ள இஞ்சி ஒரு 2, அதே மாதிரி ஒரு 10 பல் பூடு. இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூடு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா கரெக்டாகும். காரத்துக்கு நம்ம இன்றைக்கி பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது காரம் இல்லாத பச்சை மிளகாவாக இருக்குது. உங்கள்கிட்ட உள்ள பச்சை மிளகாய் நல்ல காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 சேர்த்தாலே போதும். ஆனால் அரை கிலோ ரைஸுக்கு 4 to 5 சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி 8 சேர்த்துருக்குறேன். இந்த டைமில் ஒரு 1 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அரைச்சி வச்சதுலேருந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். லைட்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இந்த டைமில் ஒரு 2 தக்காளி, ஒரு 200 கிராம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா மசியணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ வர தக்காளிலாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மல்லி இலை ஒரு சின்ன கையளவு மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா இலையும் நம்ம முதலையும் சேர்த்துருந்தோம். இப்போவும் கொஞ்சம் ஒரு சின்ன கையளவுக்கு புதினா இலை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இதுலேயே நம்ம பலாக்கொட்டையும் சேர்த்துடலாம். ஒரு இன்றைக்கி ஒரு 30 பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பலாக்கொட்டை தான், ரொம்ப பெருசு இல்லை. இது இப்போ சேர்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா அவிக்கலை, பச்சையாக தான் இருக்குது. ஆனால் தோலை மட்டும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தோலை எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்க்கணும். இல்லைன்னா நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு சேர்க்குறது இருந்தால் அது வேறு மெத்தட். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம இந்த மசாலா கூட தான் பலாக்கொட்டையை வேக வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
பலாக்கொட்டை நல்லா வெந்து வரும்போது ஒரு மட்டன் ஃப்ளேவர் வந்துடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறோம், அப்போது 4 கிளாஸ் தண்ணி இப்போ சேர்த்துடலாம். நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது கட்டாயம் 2 மடங்கு தண்ணி ஊற்றினா தான் பிரியாணி கரெக்டாக வரும், குலையாது, நல்ல உதிரி உதிரியாக தான் வரும். இந்த இதில் நம்ம வேக வைக்கும்போது பலாக்கொட்டை நல்லா வேகும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். குக்கரை மூடி வச்சுருங்க. லைட்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தோன்னா பலாக்கொட்டை அருமையாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணிட வேண்டியதான். குக்கர் மூடிடலாம். விசில் வந்தவுடனே குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. நல்ல வாசம் இருக்குது. பலாக்கொட்டை அருமையாக வந்திருக்கும். அருமையாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு ஊற வச்சிருந்த ரைஸை சேர்த்துடலாம். ரைஸு நம்ம முதல்ல வெங்காயம் வதக்கும் போதே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போடணும். கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம உப்பு பார்த்துடலாம். உப்பு பத்தாது. நம்ம முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துடலாம். வாசம் உரைப்பு எல்லாமே அருமையாக இருக்குது. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சீரக சம்பா ரைஸ் சேர்க்கும்போது அதுலேருந்தே ஒரு தனி வாசனை இருக்கும். அதனால் மற்ற ரைஸுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் ரைஸ் வந்து இந்த தண்ணியெல்லாம் அழகாக அப்சர்வ் பண்ணிடும். தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே திறந்து வச்சு விட்டுருவோம் 2 நிமிஷத்துக்கு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரிச்னஸ் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு எல்லா இடமும் அது வர்ற மாதிரி பரவிடும். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். 2 நிமிஷத்தில் நல்லா ரைஸ் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கீழே உள்ள ரைஸ்லாம் எடுத்து மேலே விட்டுட்டு லெவல் பண்ணிடுங்க. லெவல் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நல்ல ரைஸு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. பலாக்கொட்டைலாம் கரெக்டாக வந்திருக்கும். நல்ல மாவாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். கீழே உள்ள ரைஸ்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு நல்ல வாசம். இந்த பலாக்கொட்டை ஒரு மட்டன் ஃப்ளேவர் கொடுக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். நல்ல ஒரு ஃப்ளேவர். சூப்பரான பலாக்கொட்டை பிரியாணி அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். பலாக்கொட்டை சீசன் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.